பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆபாகுக் 3:19 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆபாகுக் 3:19 ஆபாகுக் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று. ஆம், ஆண்டவராகிய கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலனாயிருந்தார். கர்த்தரால் அழைத்து வரப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துக்கொத்த பலன் இருந்தது. தன்னை உற்று நோக்கி பார்த்த மோசேயை அழைத்த தேவன் மோசேக்கு பலனாயிருந்தார். எனவே மோசே மரிக்கிற போது 120 வயதாகியும் அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. பீலேயாம் பாலாக்கிடம் தேவன் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தாங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் என்று. ஆம், கர்த்தர் அவருடைய ஜனத்துக்கு பலனாயிருந்தார். கர்த்தர் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தான் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று அன்னாள் துதித்தாள். எஸ்ரா ஜனங்களுக்கு நியாயப்பிரமாண வார்த்தைகளை விளக்கிச் சொல்லி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன் என்று சொன்னபோது அதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பலன் அடைந்தார்கள். மாமனுக்கு பயந்து வெறுங்காலால் ஓடிப்போன தாவீதுக்கு கர்த்தரே பலனாயிருந்ததால் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று தாவீது ராஜா சொல்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். எனவேதான் ஆபாகுக் தீர்க்கதரிசி அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமம் சொல்கிறபடி கர்த்தருடைய ஜனத்திற்கு, அதாவது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டவர்களுக்கும் கர்த்தருக்குள் பயந்து விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்பவர்களுக்கும் காண்டாமிருகத்துக்கொத்த பலன் கொடுக்கிறார். தானே அவர்களுக்கு பலனாய் இருக்கிறார். நாமே கர்த்தருடைய ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் அவருடைய பிள்ளையாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள், அவரை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அனுதினமும் அவரை தேடி நாடி உறவாடுகிறவர்கள். எனவே நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்போம். நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்டு பலனடைந்து இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நமது கரங்களில் கர்த்தர் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை படித்து பலனடையவும், கர்த்தருடைய ஜனங்கள் அவரின் கரத்தின் கிரியைகளுக்காய் காத்திருந்து பலன் அடைந்ததைப் போல நாமும் காத்திருந்து பலன் அடையவும், தாவீதுக்கு பலனாய் இருந்த கர்த்தர் நமக்கும் பலனாய் இருக்கும்படியான கிருபைகளை கொடுத்து தேவ பலத்தால் மோசேயை போல உடல் பலன் குறைவின்றி சமாதானமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோம். அம்மேன். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு ஏற்படுகிற எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்முடைய வேதத்தை தியானித்து உமக்குள் மகிழ்ச்சியாய் பலனாய் அனுதினமும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் வாழக்கூடிய கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. அம்மேன்.